அன்பார்ந்த நேயர்களே, ஆன்மீகம் என்பது ஆத்மாவை உணரக்கூடிய விஷயத்துல தான் போய் முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அகங்காரம் இருக்கு, மமகாரம் இருக்கு. அகங்காரம் அப்படிங்கிறது தன்னுடைய நிலையை உயர்த்தி சொல்வது. மமகாரம் என்பது தன்னுடைய நிலையை குறைத்து சொல்வது, தாழ்வு மனப்பான்மை. ஒரு மனிதன் அகங்காரமும் இல்லாமல் மமகாரமும் இல்லாமல் அவனுடைய நிலை பார்த்தீங்கன்னா மனம் சீராக இருக்கும். காண்பது என்பது தரிசனமாகும், தொடுவது என்பது ஸ்பரிசமாகும், வணங்குவது சேவனமாகும். இந்த மூன்றுமே ஆன்மீகத்துக்கு முக்கியம். இதெல்லாம் பக்தியினுடைய ஆரம்ப நிலை. ஒரு பக்தி மார்க்கத்திலோ ஞான மார்க்கத்துக்கோ போகணும் அப்படின்னா எதுக்கும் சரியில்லாதவன் போக முடியாது. இது எல்லாத்தையும் தெரிந்தவன் தான் அங்கே போக முடியும். உருப்படாதவன் போக முடியாது. தெய்வத்தை உருப்போட்டவன் தான் போக முடியும். பரதேசி போக முடியாது. பரத்தை தேடி தேடி போறவன் தான் போக முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களும் உன்னை உணர்வதற்காக, மலை மேல இருக்கிற கோயில்கள் எல்லாமே மனசை உணர்வதற்காக, உச்சத்தில் இருக்கக்கூடிய கோவில், அதாவது இமயமலை, எவரெஸ்ட் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் என்னன்னா ஆன்மாவை உணர்வதற்காக. கோயில்கள்ல கூட இவ்வளவு வித்தியாசம் நம்ம ஆள் வச்சாங்க. கடைசியா என்னன்னா எல்லாமே ஒண்ணு, நாங்கிறதும் ஒண்ணு, குருங்கிறதும் ஒண்ணு, கடவுளும் ஒண்ணு. இந்த மூணு வார்த்தை தான் வேற ஒழிய கடைசியா ஒண்ணுன்னு வந்துடும். ஆண் பெண் கூட அங்க வேற விஷயம் இல்லை. ஆணும் பெண்ணும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆன்மாவுக்கு எல்லா உயிரும் ஒண்ணுதான், பெட்டதான். கிருஷ்ண இயக்கத்துல கூட சொல்லுவாங்க, கிருஷ்ணர் ஒருத்தர் தான் ஆண், புருஷர்களில் உத்தமன், அவனே புருஷோத்தமன், பாக்கி எல்லாம் பெண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. சிவனை கும்பிடுறவனும் அதைத்தான் சொல்லுவாங்க, ஆணாய் பெண்ணாய் அழியாய் பிறப்பொழி சேர் ஊனாய் மண்ணாகி விண்ணாகி இத்தனையும் வேறாகி சிவபெருமான், சிவத்தின் சாரமே சரீரமே, இதைத்தான் சொல்லுதுங்கிறாங்க. ஆன்மாவுக்கு எல்லா உயிரும் ஒண்ணுதான். சாரீர சட்டையால தான் நம்ம ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். உடம்பும் உடம்பும் உடம்பை தழுவி உடம்போடு நின்ற உயிரறிவார், உடம்போடு நின்ற நட்பறியார், மடம்புகுந்து நாய் போல் பிதத்துகின்றேனே. நீயும் நானும் ஏகபோகனாய் இருகும் வரிசையற இரவையோடி பிறவியற இந்த உயிருக்கு உயிராய் இருக்கும் உடம்போடு சுமப்பது யார்? உள்ளத்து ஒருவனை உள்ளுருகும் ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்க ஒருவனை உள்ளமும் தானும் உடம் இருப்பினும் உள்ளமும் அவனே குரு அறிவானே. கடைசியா இறுதி முடிவு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான். இந்த ஒண்ணுங்கிற நிலை எப்ப தெரியும்? பக்தியில ஒரு மன கசிவு வரணும். கண்டோட்டி காதல் வருது, அதை யாரை கேட்டு வருது? பருவம் வந்தோட்டி வந்துருது. ஆனா பக்தி மட்டும் வரமாட்டேங்குது. பக்தி வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சுனி சுத்தமாகணும்னா அதுக்கு சோப்பு போடணும். அந்த காலத்துல எல்லாம் மண்ணு போட்டு துவைப்பாங்க, இப்ப சோப்பு. ஒரு பாத்திரம் சுத்தமாகணும் அப்படின்னா மண்ணு, புளி, ஊதி இதெல்லாம் போட்டு சுத்தமாக்கணும். ஒரு வெள்ளி பொருளை சுத்தம் பண்ணணும்னா சுண்ணாம்பு போட்டா நல்லா இருக்கும். ஒரு தங்க பொருளை சுத்தம் பண்ணணும்னா சக்கரை போட்டு தேய்ச்சா நல்லா இருக்கும். உடம்பு சுத்தமாகணும்னா தண்ணீர்ல கழுவணும். மனசு சுத்தமான தியானம் பண்ணணும். தியானம், பிராணாயமா இதெல்லாம் பண்ண 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 மனசு சுத்தமாகும். மனசு எங்கே இருக்குங்கிறது அப்புறம்தான் தெரியும். டயர்னா உடம்பு, டியூப்னா உயிர், அதுக்குள்ள இருக்க காத்து இறைவன். அப்படி ஆழ்ந்து போக 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 அது தன்னால அப்புறம் புரிஞ்சிடும். ஆரம்பத்தில் அது புரியாது, அப்புறம் தன்னால அது புரிஞ்சு போயிடும். அந்த குண்டலி சக்தி எப்படி மேலே ஏறுது, நம்ம உடம்புல எப்படி ஜீவகாந்தம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தன்னால புரிஞ்சு போயிடும். அதுக்கு ஆழ்ந்து உள்ள போய்கிட்டே இருக்கணும். ஆழ்ந்து உள்ள போயிருச்சு அப்படின்னா எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அவங்க தர்க்கம் பண்ண மாட்டாங்க, குதர்க்கம் பண்ண மாட்டாங்க. விதர்க்கம் தெரிஞ்சவன் ஆழ்ந்து உள்ள போவான்.
நேர்களே, இந்த ஆன்மீக விஷயங்களை பற்றி அடுத்த ஒரு பகுதியில் இன்னும் விரிவாக பார்ப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.